இந்த அருமையான இந்த குடும்பம் சமூகத்தினுடைய கட்டமைப்பு எல்லாமே பிரிஞ்சுட்டு வருது. இப்போ அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. என்ன காரணம்? இப்போ நம்ம கூட்டு குடும்பமாக இருந்ததுக்கான காரணமே அப்போ நம்ம ஃபியூடலிசம் இருந்துச்சு, நிலப்பிரபுத்த சமுதாயம். இப்போ அதனால பக்கத்து நிலமெல்லாம் அண்ணன் தம்பி நிலமாக இருக்கும். வெள்ளைக்காரங்க வந்த உடனே அந்த மிடில் கிளாஸுங்கிற ஒரு செக்ஷன் வச்சு உருவாச்சு. ஒன்றா இருந்தால் தான் நல்லது, அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னொன்று, ஒருத்தர் லீடிங் ஸ்பீசியாக இருப்பான், அவன் தான் பிரெட் வின்னராக இருப்பான், அவனை மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன ரஜினி சார் செய்வது, நாங்களும் செய்வோம்ல, நாங்களும் கழிச்சு விடுவோம்ல அப்படின்னா அது அவருக்கு பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தாது. வீட்டில் ஒரு நல்ல அம்மா, நம்ம அம்மா இருக்காங்கன்னா இந்த குடும்பத்தை நடத்துவாங்க ரொம்ப நல்லா. குடும்பத்தை நடத்துறதுல பெண்கள் மாதிரி ஒரு எக்கானமிஸ்ட்டு, மிகப்பெரிய ஆடிட்டர் யாருமே இல்லை. ரொம்ப அழகாக குடும்பம் நடத்துவாங்க. அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டா போதும், அழகாக குடும்பம் நடத்தி முடிச்சிருவாங்க. அப்போ மிருகங்கள் எல்லாமே நன்றி உடையது. சிங்கமும் நன்றியாக இருக்கும். எல்லா உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினமும் நன்றியாக இருக்கும். இந்த நன்றியை மறந்த ஒரே உயிரினம் யாருன்னா மனிதன் தான். இல்லாள், அதான் வாரியார் சொல்லுவார் அடிக்கடி, இல்லத்துக்கு அரசியை இல்லாள் தான், இல்லத்தரசி. நீ வீட்டுக்கு வெளியே போய் நீ மன்னனாரு, வீட்டில் வெளியே வந்தால் மன்னனாரு, மிகப்பெரிய நடிகனாரு, கிரிக்கெட் பிளேயர் ஆயிரு, எல்லாமே இருந்துக்க. வீட்டை விட்டு வெளியே, வீட்டுக்கு வந்தால் தொண்டனாக இரு. சரி, இப்போ இந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இந்த மாதிரியான பழமொழிகள் எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்தில் அது ஒரு பழைய மொழியாகவே மாறிட்டு வருது. நம்மளுடைய முன்னோர்களுடைய இந்த கட்டமைப்பு, இந்த அருமையான இந்த குடும்பம் சமூகத்தினுடைய கட்டமைப்பு எல்லாமே பிரிஞ்சுட்டு வருது. இப்போ அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. என்ன காரணம் சார்? இல்லை, முதலாளித்துவ சமுதாய அமைப்பில் எல்லாம் சின்னாபின்னமாக்கப்படுனார் மார்க்ஸ். இப்போ நம்ம கூட்டு குடும்பமாக இருந்ததுக்கான காரணமே அப்போ நம்ம ஃபியூடலிசம் இருந்துச்சு, நிலப்பிரபுத்த சமுதாய அமைப்பு. அதனால பக்கத்து நிலமெல்லாம் அண்ணன் தம்பி நிலமாக இருக்கும். அதனால் அண்ணன் இப்போ அப்பா அம்மா வீடு கட்டின பிறகு மூத்த மகனுக்கு பக்கத்துலேயே நிலத்தில் வீடு கட்டி கொடுத்துருவாங்க, அடுத்த மகனுக்கு அதுக்கு பக்கத்துலேயே வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு பக்கத்து வீடாக இருக்கும், நிலமும் பக்கத்தில் இருக்கும், தண்ணி பாய்ச்சறது ஈஸி எல்லாமே. இப்போ அந்த வெள்ளைக்காரன் வந்த உடனே உங்கள் டெரிஷரி ஆக்குபேஷன் ஒன்று உருவாகிடுச்சு. பிரைமரி செகண்டரி 2 தான் இருந்துச்சு. ரெண்டு ஆக்குபேஷன் தான். பிரைமரி ஆக்குபேஷன் வயலில் வேலை செய்கிறது, செகண்டரி ஆக்குபேஷன் மாட்டு வண்டி ஓட்டுறது, நாற்று நடுறது, கருது கட்டை தூக்கிட்டு போகிறது, அப்புறம் இது நெல் கட்டை தூக்கிட்டு போகிறது. இதான் ஃபிசிக்கல் ஒர்க்கு பூராமே செகண்டரி ஆக்குபேஷன். பிரைமரி ஆக்குபேஷன் இது 2 முடிஞ்ச உடனே டெரிஷரி ஆக்குபேஷன் இருக்குல்ல, ஒயிட் காலர் ஜாப், அது ஏறக்குறைய முந்தியெல்லாம் கணக்கப்புல தான் உட்காந்து எழுதுனான். அதுக்கு முந்தைய ஏதாவது ஏட்டில் எழுதியிருப்பாங்க போல இருக்குது. வெள்ளைக்காரங்க வந்த உடனே அந்த மிடில் கிளாஸுங்கிற ஒரு 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 செக்ஷன் வச்சு உருவாச்சு. கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு அவன் வெள்ளைக்காரன் நம்மளை எஜுகேஷன் கொடுத்து வச்சான், அவனுக்கு வேலைக்கு வச்சான்னு சொல்லிவிட்டு இவங்க குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அவன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான் பாருங்கள். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே ப்ரிப்பேர் பண்ணிடுறான் நம்மளை. எப்படி ஒரு அம்மா வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது ஒரு செல்ஃபோன் பார்த்துட்ருக்கான், அப்போ அந்த பொண்ணுக்கு அது பதிவாகுது. அப்போ டிவி பார்க்குறா, கம்ப்யூட்டர் இயக்குறா, எல்லாத்தையும் அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ குழந்தை வந்தவொன்னே அது என்ன பண்ணுது, முதல்ல அந்த செல்ஃபோனை கேட்குது, டிவி பார்க்குது, மொபைல் ஃபோனில் விளையாடுது, கம்ப்யூட்டரில் விளையாடுது. அப்போ இவைகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு மனப்பதிவில் வந்தவுடைய வெளிப்பாடும் அதனுடைய தொடர்ச்சியாக அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குது. அமெரிக்காவில் வேலை பார்ப்பதற்கு அதாவது நாகரிக கூலிகள், ஒயிட் காலர் ஜாப், டெரிஷரி ஆக்குபேஷன், அதை அவர்கள் தயார் பண்ணுவது எங்கேருந்து தயார் பண்ணுறான் பாருங்க, மேல்நாட்டினர் வயிற்றுக்குள்ளேயே தயார் பண்ணுறான், கருவிலேருந்தே உருவாகிறான். அது மாதிரி அந்த மாதிரி தான் கொண்டு அவன் வேலைக்கு சேர்க்குறான். இப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் பொழுது இவனுக்கு பாசமெல்லாம் போயிடுது. இப்போ ஒரு தேனி எடுத்துக்கோங்க, தேனின்னு ஒன்று இருக்குல்ல, தேன்கூடு, அதில் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸுக்குன்னு ஒன்று தனியாக இருக்கும், குயின் தனியாக இருக்கும், கிங்கு தனியாக இருக்கும், எறும்புலையும் அதே மாதிரி சோல்ஜர்ஸுன்னு தனியாக இருக்கும். அப்போ அந்தந்த கூட்டத்துக்கு, சிங்கத்துக்கு சிங்கம், காட்டில் சிங்கம் ராஜாமோ, அப்புறம் யானைகளில் பெண் யானை தான் கூட்டிகிட்டு போவோம் கேப்டன். அப்போ இதெல்லாமே கூடி தானே வாழுது. குறிப்பாக சைவ மிருகங்கள் பூரா கூடி தான் வாழும். நான்வெஜ் தான் கொஞ்சம் சின்ன கூட்டமாக இருக்கும். எருவு மாடுன்னா பார்த்திங்கன்னா 500 எருவு மாடு இருக்கும், மான்னு சொல்லிங்கன்னா 50-100 இருக்கும். சைவ அனிமல்லாம் பார்த்திங்கன்னா 50-100 அந்த
தண்ணியெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்ல, மழைக்காலம் கோடைக்காலம், ஆமாம் கூட்டம் கூட்டமாக போகும். அப்போ அந்த மாதிரியான ஒரு கூட்டமாக வாழ்றது தானே ஒன்றுக்கு ஒன்று ரெஸ்கியூ பண்ணும். ஒரு எருவு மாடை வந்து ஒரு சிங்கம் அடிச்சிருச்சுன்னா வரும்ல, நிச்சயமாக வந்து காப்பாற்றுதில்ல அதை. அப்போ அந்த மாதிரியான ஒரு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது. இப்போ நம்ம மனிதர்களை மூணாக பிரித்தோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ். கார்ல் மார்க்ஸ் வாஸ் அ லீடர், இது கிரியேட்டர். லெனின் வாஸ் அ லீடர். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிரிச்சுக்கலாம். 3% தான் நம்ம மனித குலத்தில். குடும்பத்துலேயும் 3% தான் இருக்கும். அப்புறம் 17% லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ். சாரி, லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் 3%, 17% ஃபாலோயர்ஸ். அந்த 3வது இடத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்பவர்கள். அப்புறம் கடைசி வந்து ஹியூமன் கேட்டல்ங்கிறாரு. இது சொன்னது அர்னால்டு டாயின்பி. அப்போ இந்த 3ஆக பிரிக்கும்போது தான் இந்த 3 தான் வந்து இதில் இருக்கும், இதில் குடும்பத்துக்குள்ளே. அந்த இப்போ நீங்கள் பஞ்சபாண்டவர்கள் எடுங்களேன். அப்போ தர்மர் ரொம்ப நீதியாக இருக்கார், அர்ஜுனன் வில் வித்தையில் பெரிய ஆள், பீமன் வந்து முரடன், சகாதேவன் ஜோசியம் சொல்கிறேன். இந்த நகலைங்கிறத ஒன்றுமே தெரில பாருங்கள். வாரில் அங்கங்கே வருவான், அவ்வளோதான். ஏறக்குறைய நம்ம டெட் வெயிட் மாதிரி நவுலன் கொஞ்சம் கொஞ்சம் தானே வர்றான், தண்டச்சோறுங்கிற மாதிரி. அப்போ நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சில பேர் டெட் வெயிட்டாக இருப்பான், தண்டச்சோறாக இருப்பான். அப்போ இந்த 5 பேர் தான் நம்ம உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும். இன்னும் சில பேர் சின்ன பிள்ளையில எங்கேயாவது ஓடி போவான், கர்ணன் மாதிரி. அப்போ மனிதர்கள் இவ்வளோ தான். அப்போ இவ்வளவு சேர்ந்த மனிதர்களை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாதான். ஒரு கட்சி எப்படி நடத்துகிறோம், ஒரு சினிமா எப்படி எடுக்கிறோம், கேமராமேன்லேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து இவங்க இல்லைன்னா அவங்க இல்லை, அவங்க இல்லை இவங்க இல்லை. அதானே வாரன் பஃபட் சொன்னார். 20-80-20 ஃபார்முலாவே அதானே வாரன் பஃபட் சொல்கிறது. அதான். இப்போ 80% மனிதர்கள் இல்லை என்றால் 20% மனிதர்கள் கிடையாது, 20% மனிதர்கள் இல்லைன்னா 80% கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார். விலங்குகளே ஒன்று சேர்ந்து இருக்கும்போது தான் ஒரு ஆபத்துன்னு வரும்போது ஒரு காப்பாற்ற முடியுது. இப்போ குடும்பங்கள்ங்கிறது எப்பவுமே ஒன்றா இருக்கணும். ஆமாம், ஒன்றா இருந்தால் தான் நல்லது. அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. நான் ஒரு வீட்டில் சம்பாரித்து நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு உரிய மற்றவங்க ஒரு கடைக்கு போகணும், மற்றவங்க ஒரு கரண்ட் பில் கட்டணும், மற்ற வேலைகள் பார்க்கணும், வேலையாள்கள் வேலை செய்கிறார்களாங்கிறத பார்க்கணும். ஒருத்தர் அவர் தன்னுடைய ரோலை புரிஞ்சுக்கணும். தன்னிலை உணராதவர்கள் பாரு எம்ஜிஆர். தன் நிலை என்ன, நான் யார் இந்த சமுதாயத்தில் அப்படிங்கிறத உணராமல் நிறைய பேர் மனிதர்கள் இருக்காங்க. எல்லாருமே தன்னை லீடராக வேறு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வர்ற விளைவுகள் இதெல்லாம். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கூடி வாழ்ந்தாங்கன்னா அது கோடி நன்மை. நிச்சயமாக சார். நாங்கள் நிறைய பேர் இருக்கும்போது நிறையா நன்மைகள் இருந்துச்சு. இப்போ எனக்கு நன்மை குறைஞ்சி போச்சு. காரணம் என்னென்னா அந்த கூட இருக்க மனிதர்கள் நம்ம கொடுக்குற தொல்லைகள். ஆமாம். அப்புறம் அவங்க தனியாக பிரிஞ்சு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அது இன்னும் ஒரு பெரிய கன்றாவியாக இருக்கும். எதிர்கடை போடுவாங்க. அப்போ அவங்க எப்போ பிரியணும் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு 45 வயசு வரும்போது, 50 வயசு வரும்போது எனக்கு வேணாம், நான் தனியாக போய் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத 6 மாதத்துக்கு முன்னாலே சொல்லிவிட்டு தனியாக போய் பிஸ்னஸ் பண்ணணும். இருந்துக்கிட்டு இருக்கும்போதே கடையை காலி பண்ணிட்டு எதிர்கடை போட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரியான மனிதர்கள் போகும்போது அவர்களும் கெட்டு நம்மளும் கெட்டு, இல்லை நம்மளும் பாதிப்படைஞ்சு அவர்களும் பாதிப்படைஞ்சு கடைசியில் 2 பேரும் நஷ்டப்படுற அளவுக்கு தான் போகும். அதான் சரி, பாலிடிக்ஸ்லாம் ஈடுபடுவாங்க. அரசியலில் இதே தான். தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்து கொண்டு யாருடைய குடைக்கு கீழே நம்ம இருக்கிறோங்கிறதே தெரியாமல் தன் குடைக்கு கீழே தான் எல்லோரும் இருக்காங்கன்னு அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு தனி கட்சி ஆரம்பித்து ஒன்றுமே இல்லாமல் போடுவாங்க. காமெடி பீஸ் ஆகிடுவாங்க. அது மாதிரி தான் நம்ம குடும்பத்துலேயும் அதான். சில பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் தனிச்சு வருவோம், ரஜினி சார் மாதிரி என் வழி தனி வழி, நான் போய் தனியாக இருப்பேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போவாங்க. போயிட்டு ஒரு 3-4 மாதத்தில் திரும்பி வந்துடுவாங்க. வந்து அது கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் பண்ணுவார்ல வேலைக்கு, போடா என்ன பெரிய என்ன நினச்சிட்டு இருக்கு ஆய்வுன்னு பண்ணிவிட்டு கடைசியில் செந்தில் சார் சொன்ன உடனே திருப்பி வந்து நம்பியார் சாமிகிட்ட கெஞ்சி வேலைக்கு செய்வார்ல, அந்த மாதிரி தான் லைஃப் ஆகிடும். இப்போ இந்த லீடர்ஸ், கிரியேட்டர்ஸ், ஃபாலோவர்ஸ் ஆமாம் ரோல் ஒன்று இருக்குது. அப்போ அந்த ரோல்ஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கூடி வாழும்போது அது வீட்டுக்குள்ளேயும் அதே தான், நாட்டிலையும் அதே தான், வீட்லேயும் அதே தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டில் யார் பிரெட் வின்னர், யார் சம்பாதிக்கிறா, யாரால் அந்த குடும்பம் ஓடுது, அதை புரிஞ்சுக்காம தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்மாங்க. கிராமத்தில் தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆகிட முடியுமா அப்படிம்பாங்க. அது ஒரு சாதாரண பழைய மொழியாக இருக்க ஒழிய
பழமொழியாக இருக்கிறது ஒழிய அதுக்குள்ள அவ்வளோ மீனிங் இருக்குது. கண்டிப்பா சார். அவ்வளோ மீனிங் இருக்கும். வீட்டில் ஒரு நல்ல அம்மா, நம்ம அம்மா இருக்காங்கன்னா இந்த குடும்பத்தை நடத்துவாங்க ரொம்ப நல்லா. குடும்பத்தை நடத்துறதுல பெண்கள் மாதிரி ஒரு எக்கானமிஸ்ட்டு, மிகப்பெரிய ஆடிட்டர் யாருமே இல்லை. ரொம்ப அழகாக குடும்பம் நடத்துவாங்க. அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டா போதும், அழகாக குடும்பம் நடத்தி முடிச்சிருவாங்க. அதில் சில சமூகத்தில் இருக்காங்க பிரமாதமாக 10,000 ரூபா கொடுத்தாலும் குடும்பம் நடத்துவாங்க, 50,000 கொடுத்தாலும் குடும்பம் நடத்துவாங்க, மிச்சம் முடிப்பாங்க. கரெக்டாக செலவு பண்ணுவாங்க. நிச்சயம். ஆமாம், அது மாதிரி. சரி, இப்போ சமீப காலமா இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தலை தூக்கி நிற்குது. நிறைய விவாகரத்து, திருமணமான 10 நாள்ல, திருமணமான 1 வருஷத்துல, திருமணமான 6 மாசத்துல, இவ்வளவு விவாகரத்துக்கான காரணம் என்ன சார்? சார், விவாகரத்துங்கிறது ஒன்லி புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் சார். மனிதர்களுக்கு 4 ஸ்டேஜஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன். நோயிங், அண்டர்ஸ்டாண்டிங், இன்டராக்ஷன், பெனிட்ரேஷன். 4 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டேஜஸையும் கிராஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டேஜே கிராஸ் பண்ண முடியாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வேறு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, மனைவி வேறு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, இவங்க புகுந்த வீடு. அப்போ அவங்களுக்குள்ளே என்னென்ன முரண்பாடுகள் வரும், கான்ஃப்ளிக்ட்லாம் என்ன, கான்ட்ரடிக்ஷன்லாம் என்ன. அப்புறம் பெண்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்கள் ஏறக்குறைய 32 லட்சம் வருஷமாக அவர்கள் பின்னால் தான் நம்ம போயிருக்கோம். பெண்கள் ஏறக்குறைய ஹோமோ ஹபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சேப்பியன், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் மனிதர்கள்ட்ட இருந்து, நியாண்டர்தால் மனிதர்கள். இப்படி வரும்பொழுது நம்ம பெண்கள் தான் தாய் வழி சமுதாயத்தில் இருந்தாங்க. நமக்கு சொத்து என்றைக்கு ஏற்பட்டுச்சோ அதான் ஏங்கல்ஸ் குறிப்பிடுவார். என்றைக்கு இந்த நாடோடி வாழ்க்கை போய் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருந்து அவன் என்றைக்கு சொத்து, சுகம், வீடு எல்லாம் வாசல் கட்டினானோ அன்றைக்கு தான் பெண் அடிமையானாள் அப்படின்னு எழுதுறாரு. பெண் ஏன் அடிமையானாள்? அப்போ தான் அவள் அடிமையாக்கப்படுறான். அவள் தான் விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான். பெண்கள் தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சான். ஆமாம், விவசாயத்தை கண்டுபிடிச்சது அவங்க தான். தவறி விழுந்த நெல்மணிகள் முளைக்க ஆரம்பித்தோடனே அவள் கண்டுபிடிச்சிட்டா. அப்போ இதுலேருந்து முளைக்குது அப்படின்னு நமக்கு ஒரு வேலி போட ஆரம்பிச்சிட்டா. முதல்ல பழக்கப்படுத்தின மிருகம் நாய் தான். தன்னுடைய மனைவியை வேறு யாரும் எதிரிகள் வரக்கூடாதுன்னு ஒரு 4-5 நாயை வளர்த்தோம்னா அது பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போ மிருகங்கள் எல்லாமே நன்றி உடையது. சிங்கமும் நன்றியாக இருக்கும். எல்லா உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினமும் நன்றியாக இருக்கும். இந்த நன்றியை மறந்த ஒரே உயிரினம் யாருன்னா மனிதன் தான். எனக்கு இன்றைக்கி பகுத்தறிவு ஒன்று வந்துச்சோ, என்றைக்கு சமூக அமைப்பு ஒன்று வந்ததோ, அங்கேயே அவனுக்கு கெட்ட குணங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மிருகங்கள் எல்லாமே அன்பாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த பூனை ஒரு நாள், நான் என்கிட்ட சொன்னேன்னான்னு தெரியல, என்னுடைய சோஃபாவில் உட்காந்து படுத்துருச்சு. நல்ல அக்டோபர் நவம்பரில், ஆமாம் குளிர்காலத்தில் நல்லா அந்த என்னுடைய சோஃபாவில் படியப்படுது, இது சேரில் படுத்துருந்துச்சு. நான் அப்படி பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தெரியும், நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு தெரியும்னு. எல்லா மிருகங்களுக்கும் தெரியும். ஏய், என்ன படுத்துருக்க, திமுறா, நான் உட்காரல, அதில் எதுக்கு இங்கே படுத்த, இனிமேல் படுத்தினா உதப்பேன். அது வரைக்கும் அது அசையவே இல்லை. இந்த இருங்க இப்படியே என்னை பார்த்துக்கிட்டே எனக்கு அந்த போனேன். போ, எந்திரிச்சு கிடப் அப்படின்னு சொன்னோன்னா அது பாட்டுக்கு எந்திரிச்சு போச்சுங்க, போயிடுச்சு, அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் வர்றேன், அந்த என்னுடைய சேரில் இவ்வளோ பெரிய எலி இருக்குது. அதில் நான் அது வேறு என்னை பழி வாங்கிருச்சுன்னு நினச்சேன். என்னடா ஒரு எலியை கொண்டு போட்டு வச்சுருக்கு, நீ என்ன சொன்னீல உனக்கு அப்படின்னு சொல்லி தண்டனைன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் ஆளை வச்சு எடுத்து தூக்கி வெளியே போட்டேன். இதை தற்செயலாக என் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன், என்னம்மா இப்படி பண்ணிடுச்சுன்னு. ஐயா, அது அப்படி இல்லை, உனக்கு ஒரு கேக்கு ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி அது பண்ணியிருக்கு. அதுக்கு முடிஞ்சது எலி தான். அது வேட்டையாடு பிரிவை கொண்டு எனக்கு ஒரு உணவாக கொடுக்குது. இன்றைக்கி ஒரு இதில் அது பேரெல்லாம் நீங்கள் இதில் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குது. உனக்கு எப்படி இது தெரியும்னு கேட்டேன். அது மாமனார் மாமியார் வெளியூர் போயிருந்தாங்களாம். அன்றைக்கி பால் பாக்கெட் மிஞ்சி போச்சான். அந்த பால் மிஞ்சி போன பால் எடுத்து வெளியே வச்சுருக்காப்புல பூனைக்கு குடிக்க. பூனை சாப்பிட்டுட்டு போன பூனை அடுத்த நாள் காலையில் அதே இடத்துல கொண்டு வந்து ஒரு எலியை வச்சுருக்கு. அப்போ தான் அவங்க ஹஸ்பண்டு இவங்கெல்லாம் சொன்னாங்களாம், அது உனக்கு தேங்க் பண்ணுது, அது நன்றி விசுவாசமாக இருக்குது, அது ஒரு எலியை வச்சு அதால் முடிஞ்சது, அதோட கான்ட்ரிபியூஷன். அப்போ தான் நான் நினச்சேன், இது நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி. அது அந்த மாதிரி இப்போ நம்ம இதை பகிர்ந்துக்கும் போது தான் தெரியுது அந்த மாதிரி. சார், நீங்கள் இந்த விவாகரத்துங்கும் போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதுதான் சார், இப்போ நம்ம சொல்ல மறந்துட்டோம், வேறு எங்கேயோ போயிட்டோம். விவாகரத்துங்கிறது ஒன்று தெய்வீகமாக நினைக்கணும், திருமணத்தை தெய்வீகமாக நினைக்கணும்.
இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு இது ஒரே பொண்டாட்டி தான். 2-3 பொண்டாட்டி கட்ட முடியாது. குடும்பத்துக்குள்ளே தகராறு வரும். மன்னர் பரம்பரை இல்லை, ஜமீன் பரம்பரை இல்லை, அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் இல்லை, தெய்வீக எண்ணங்களும் இல்லை. அப்போ இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு அடங்கி நடக்கணும்னு மனைவியை நினைக்கிறான். மனைவி என்ன நினைக்கிறா, அவள் 32 லட்சம் வருஷமாக இருந்ததுனால, அவள் ஜீனில் இருக்கிறதுனால நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். இல்லாள், அதான் வாரியார் சொல்லுவார் அடிக்கடி, இல்லத்துக்கு அரசியை வந்து இல்லாள் தான், இல்லத்தரசி. நீ வீட்டுக்கு வெளியே போய் நீ மன்னனாரு, வீட்டில் வெளியே வந்தால் மன்னனாரு, மிகப்பெரிய நடிகனாரு, கிரிக்கெட் பிளேயர் ஆயிரு, எல்லாமே இருந்துக்க வீட்டை விட்டு வெளியே. வீட்டுக்கு வந்தால் தொண்டனாக இரு. வாரியார் சுவாமிகள் சொன்னது. வீட்டுக்கு வந்துட்டா நீ தொண்டன் தான், அவள் தான் இல்லத்தரசி, நீ மினிஸ்டர் தான், சாதாரண மினிஸ்டர் தான், அவர் தான் சீஃப் மினிஸ்டர். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கணுங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணுவாள். நாளைக்கு என்ன பண்ணணும், எப்போ ஊருக்கு போகணும், பட்டுக்கோட்டை போகணுமா, என்ன ஏது எல்லாம் பிளான் பண்ணுறது அவர் தான். 10ஆம் தேதி கல்யாணம் இருக்குது, மறந்துடாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க, இதெல்லாம் சொல்கிறது அவங்க தான். டைரி பூரா மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கூட்டு குடும்பம் இருக்கும்போது ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதியிருப்பாங்க, யார் யாருக்கு என்னென்ன செஞ்சோம்னு. அது பூரா மாமியாருக்கு தான் தெரியும். ஆமாம் சார், ஆமாம், கல்யாணம் அது செஞ்சாடா மறந்துடாத அதெல்லாம் சொல்லுவாங்க சார், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியும்போது அதையே மதிக்கிறதில்ல இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். அந்த பழைய உறவுகளை மதித்து நம்ம போய் திருப்பி செய்யணுங்கிற அந்த இதுவே இல்லை, நினைப்பே இல்லை. அந்த கலாச்சாரமே போயிடுச்சு. மாமியாருடைய கொத்து சாவி மருமகளுக்கு எப்போ வரும்னா, மாமியார் மண்டையை போட்டோன்னா வரும். அப்போ எப்போ மாமியார் மண்டையை போடுவான்னு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு பெண் ஆகாது, ஒரு பெண்ணுக்கு பெண் ஆகாதும்பாங்க. ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க, பெண்களை குறைத்து மதிப்பிடவில்லை. 100 ஆண்கள் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒழுங்காக குளிச்சுட்டு வருவாங்க, 2 பெண்களை ஒழுங்க அவங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க. யார் இந்த பாத்ரூமுக்கு போகிறது, முதல்ல போகிறது, அவங்க பாத்ரூம் சரியாக யூஸ் பண்ணல, ரொம்ப நேரம் எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்லுவாங்க, 100 ஆண் ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்கியிருப்பான், ஒரு தகராறு வராது. 2 பெண் தங்கியிருந்தாங்கன்னா ஒரு ஹோட்டலில் தகராறு வரும். நம்ம கட்ட பஞ்சாயத்துக்கு போகணும். இதுதான் சாலமன் ஞானி சொல்கிறான். 3000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்த சாலமன் ஞானி. நான் 1000 ஆண்களை ஸ்டடி பண்ணிட்டேன், ஆனால் ஒரே ஒரு பெண்ணை கூட என்னால் ஸ்டடி பண்ண முடியல. 1000 ஆண்களை இவன் அப்படி இவன் இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஆனால் ஒரு பெண்ணை கூட என்னால் அவன் என்ன நினைக்கிறான்னே தெரியலை அப்படின்னு சொன்னான். அதில் தான் அந்த மின்சஸை கொண்டு நம்ம சாலை ஜெயகல்பனா சொன்னாங்கள்ல, இந்த 28 நாள் அவங்களுடைய மாதவிடாய் சமயத்தில் ஒவ்வொரு சக்கராவும் கிராஸ் பண்ணும்போது அவங்க நிலைகள் மாறும். ஒரு இதில் மதர் தெரசாவாக இருப்பாங்க, ஒரு இதில் காமனியனாக இருப்பாங்க, ஒரு இதில் தர்ம சிந்தனையாக, ஒரு தடவை ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னது. ஆமாம் ஆமாம், அதுக்கு தகுந்தபடி மாறுவாங்க. அதான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம போகணும். இந்த புரிதலே இல்லாமல் அப்போ வெளியே போனால் நமக்கு சமுதாயம் என்ன மதிக்குங்கிற எண்ணம் இருக்குல்ல. அப்போ சமுதாயத்துக்கும் இவங்க பயப்படல. யார் டைவர்ஸ் கொடுக்குறாங்களே அவங்க சமுதாயத்துக்கும் பயப்படல, லாண்ட் ஆர்டருக்கும் பயப்படல, அதுக்கும் அவங்க பயப்படல, கருத்தியல் ரீதியாகவும் பயப்படல. ஐயோ நம்ம இந்த பெண்ணை விட்டுட்டு போகிறோமே, இவர் சாபம் கொடுத்தான்னா பெண் சாபம் 7 பிறவிக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் இல்லை ஆண்களுக்கு. அதே இது ஆண்கள் இல்லாமல் நம்ம வெளியே தலகாட்ட முடியுமா? மரியாதை இருக்காது. ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்தால் நம்ம பிள்ளை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது தெரியாது. ஒரு நடிகை என்கிட்ட சொன்னாங்க, 50 வயதுக்கு மேலே தான் ராஜேஷ் ஒரு ஆணுக்கு பெண் தேவை. நான் போய் முந்தியெல்லாம் போனேன்னா ஒரு ஆஃபீஸில் உடனே வேலை நடக்கும், வேலை 45-50 வயசு ஆகி போச்சு, யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நடிகை பேரை வெளியே சொல்ல விரும்பலைன்னா இதுதான் உண்மை. அப்போ ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஒரு எவ்வளோ பெரிய உறவு. அடித்தாலும் பிடிச்சாலும் ஒன்றா சேர்ந்துக்கிறான், அடித்ததுக்கு ஒன்று பிடிச்சதுக்கு ஒன்று புடவையை வாங்கிக்கிறான், பட்டு புடவையை வாங்கிக்கிறான் அவனு பாட்டு வரும். இதில் நம்ம எதிர்நீச்சலில் வாலி ரொம்ப நல்லா எழுதியிருப்பார், அடுத்தா தம்பிச்சத்தை. இப்போ அந்த மாதிரியான ஒரு உறவுகள், சண்டை சச்சரவுகள், காலையில் சண்டை போட்டு சாயந்தரம் ஒன்றா ஏறணும், அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. நோயிங் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டராக்ஷன் தான் இப்போ நம்ம 2 பேரும் கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறது, மறந்து போகிறது, அப்புறம் பெனிட்ரேஷன், மனசுக்குள்ளே நீங்காத இடம் பெறுறது. அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம காந்தியிலேருந்து இருக்கிற எல்லாருமே பெரிய நேஷ்னல் லீடர்ஸ் எல்லாம் இடம் பெற்றிருப்பது. நல்லா நீங்காத இடம் மனசுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிறது உள்ளுக்குள்ளே. ஆமாம். அப்போ கருத்தியல் ரீதியாகவும் இவனுக்கு பயம் கிடையாது. ஐயோ நம்ம பெண்களை வந்து இது பண்ணி, ஏன்னா அதுக்கு காரணம் விஞ்ஞானம் வளர வளர இந்த கடவுள் நம்பிக்கை, இந்த எல்லா நம்பிக்கைகளும் சாபம்
பாவம் அதெல்லாம் போச்சு. இப்போ ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு வைப்ரேஷனல் பாடிங்கிறாரு, ஆஸ்ட்ரல் பாடிங்கிறாரு. அப்போ இவங்களெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மனைவி விட்டு பிரிகிறது, கணவனை விட்டு பிரிவதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஆகிப்போச்சு. நான் என் இஷ்டப்படி வாழுவேன் அப்படிங்கிறது இது எல்லாமே சமூக அமைப்பில் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச அந்த எல்லா புரிதலும் ஒன்றும் இல்லை. ஒரு பொருள்கள் இப்போ உதாரணத்துக்கு செல்ஃபோன் வந்த பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதிகம் பேசுகிறது இல்லை. ஆமாம் சார். செல்ஃபோன் வந்து பிரிச்சிருச்சு இல்லை. குடியை எவ்வளோ மோசங்கிறாங்களோ குடியை விட 100 பங்கு மோசம் இது. ஒரு கடையில் ஒருத்தர் வேலை பார்க்கும்போது செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கார் சார். ஒரு கடையில் வர்ற கஸ்டமர்ஸை பார்த்து வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரா, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ எவன் கடைக்கு வருவான்? கடையை ஒரு வேலை பார்க்குறவன் வேலையை பார்த்தா சொந்த கடையாக வர்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு கூப்பிடணும்ல. நைட்டு போய் பாரு, அப்போ 24 ஹவர்ஸும் முடிச்சிருக்க நேரமெல்லாம் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கேன் நான். சில பேர் கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவும் மனித உறவுகளை பிரிக்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. அருமையான விஷயமா இருந்துச்சு சார். அப்போ விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்க்கணும்னா நோயிங், அண்டர்ஸ்டாண்டிங், இன்டராக்ஷன், பெனிட்ரேஷன் 4 ஸ்டேஜஸ் தாண்டதுக்கு 60 வருஷம் ஆகிடும். அதுதான் இவங்க தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லான்னு இருக்காங்க. இது தவிர ஜாதி, இது தவிர வந்து இது ஜாதக அமைப்புகள். ஆமாம், ஜாதகம் 10 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணமே பண்ணுறாங்க. என்ன பொருத்தம் பார்த்தா இவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அது போன பிறவியினுடைய சீக்ரெட் அப்படிங்கிறாங்க. போன பிறவி சீக்ரெட் நமக்கு என்ன தெரியும்? சரி, இப்போ இந்த உலகம் தோன்றி பல விஷயங்கள் ஆராய்ச்சியாக பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். காதல்னா என்ன, அன்புனா என்ன? அன்பு தான் பொதுவாக. அன்பு என்பது சார் பிறரை நேசிப்பது. அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இங்கேருந்து வரும். மூளையில் உள்ள எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸோட இங்கே 5000 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் அது இதயபூர்வமான காதல்னா. அப்போ மக்களை நீங்கள் ரொம்ப நேசிக்க என் வைப்ரேஷன், என்னுடைய வைப்ரேஷனல் பாடி நம்ம மக்களில் எல்லோரும் 10 கோடி மக்களுக்கும் போயிடும். அப்போ என்னை நேசிப்பாங்க மக்கள், அன்பாக நேசிப்பாங்க என்ன. நான் இங்கே பேசாமல் சும்மா வாயில் மட்டும் பேசினேன்னு வைங்க, 3-4 பேச்சு இருக்குது நடிப்பில். பார்த்தீங்கன்னா 1 2 3மா நடிப்பில். இப்போ சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சு வந்து உங்களை ஒரு உண்மையான நடிப்புன்னு வச்சுங்களேன், உண்மையான அன்பு. வாங்க சார், வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உண்மையான அன்பில் பல நம்பர் 1. நம்பர் 2 அப்புறம் ஆள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. இங்கே மட்டும் பேசுவாங்க, இங்கேருந்து பேச மாட்டாங்க. அப்புறம் இன்பிட்வீன், ஃபஸ்ட்டுக்கு இருக்காது, நெஞ்சுக்கு இருக்காது, 2க்கு இடையில வரும். என்ன ராயப்பட்டாவா, எந்த ஊர் நீங்கள்? அவனு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு, இவங்க எல்லாமே 1க்கு இல்லாமல் 2க்கு இல்லாமல் இன்பிட்வீன் கேட்பாங்க. ஆக்டிங் நம்பர் 3. அப்போ இதுலேயே உங்களுக்கு வந்து அந்த அன்பு தெரிஞ்சு போகும். நான் இதயபூர்வமாக அவங்கள்ட்ட பேசும்போது நீங்கள் மணிக்கணக்கில் கேட்பீங்க என்கிட்ட. நான் தொண்டையில் மட்டும் பேசுனேன்னா கேட்க மாட்டீங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் பொழுது அந்த அன்புங்கிறது இல்லாமல் போகுது. பை பர்த்டே என்ன கேட்டால் யாரும் தவறாக எடுத்துக்க கொள்ளக்கூடாது. 1000ல் ஒருத்தன் தான் அன்பாக இருப்பானோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அந்த ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, தன்னை நேசிக்கிறது, தான் குடும்பத்தை நேசிக்கிறது, நண்பர்களை மட்டும் நேசிப்பது, எல்லா மக்களையும் நேசிக்கிறதுங்கிறதெல்லாம் இல்லாமல் போய் குறிப்பிட்ட ரேஞ்சு, இந்த ரேடியஸ் வித்தியாசங்கள், அந்த அன்பு இருக்கிறது. நாட்டுக்காக தியாகம் பண்ணுறவங்களுக்கு அல்டூரிசம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அல்டூரிசம்னு ஒரு ஜீனில் ஒரு உணர்வு இருந்தால் தான் அது தியாகம் பண்ணுற மனப்பான்மை வரும். இப்போ எப்படி கிளப்டமேனியான்னு ஒன்று இருக்குது, திருடுவாங்க தெரியுமா, அவனுக்கெல்லாம் கிளப்டமேனியாங்கிற வியாதி இருக்கும். எடுத்து ஜீனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். எவனாவது ஒருத்தன் கொள்ளையடிச்சவனுடைய ஜீனில் வந்திருப்பான். 2000 வருஷத்துக்கு மேலே கொள்ளையடிக்கிற கும்பலில் எவனா லீடராக இருந்திருப்பான், அவனோட இதில் வந்திருப்பான் அவன் ஜீனில். அதனால் அவனுக்கு திருடுற புத்தி அவனுக்கு இருக்கும், கிளப்டமேனியா. நிறைய பெரிய பெரிய ஆளுங்க போவாங்க, ஏதாவது ஒரு ஸ்பூனை திருடிட்டு வந்துடுவாங்க. அவங்க திருடலைன்னா அன்றைக்கி அவங்க தோற்றதான் நினைப்பாங்க. அன்றைக்கி நைட் படுக போகும்போது மாபெரும் தோல்வி கண்டோமே, ஒரு ஸ்பூனை கூட நம்ம திருடலையே அப்படி வரும். ஆமாம், அந்த மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு இந்த காதல்ங்கிறது 4ஆக பிரிப்போம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம பார்வை காதல், ஆமாம் சார், உள்ள காதல், அவளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் வந்து உடல் காதல், ஹக் பண்ணுறது, அது பண்ணுறது, கூட்டிகிட்டு போயிட்டு கொடைக்கானல் போய் தங்கிட்டு வர்றது, அதெல்லாம் உடல் காதல். அப்புறம் ஆத்மார்த்தமான காதல், 4வது காதல். இதுதான் முழுமை பெற்ற காதல்லாம் முதுமை வரை ஓடி வரும்னாரு கண்ணதாசன். இப்போ இந்த ஆத்மார்த்தமான காதல் எப்படி வரும்? பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம காதலிக்கணும்.
இவளை காதலிச்சோம்னா இவளுடைய 50 கோடி சொத்தையும் ஆட்டையாக போடலாம் அப்படிங்கிறதா? அவ இவனை விரும்புகிறதோ ஏறக்குறைய ஒரு 10 கோடி சேரும்பளுக்கு சொத்து, இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மிரட்டி டைவர்ஸ் வாங்கிட்டு 5 கோடியை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வர்றது. அப்போ எதையும் எதிர்பார்க்காத காதல், வயதானால் கூட இந்த காதல் போகாது. முழுமை பெற்ற காதல்லாம் முதுமை வரை ஓடி வரும். அப்போ இந்த காதலில் இப்படிப்பட்டது. காதல் என்பது நான் அடிக்கடி சொல்லுவேன், பார்க்குறதுக்கு, பேசுகிறதுக்கு, எழுதுவதற்கு, படிப்பதற்கு. அப்போ உங்களுக்கு காதலே 4 வகை இருக்கும்போது, அவன் உடல் காதல் பண்ணியிருந்தான்னா அவன் 2 தடவை கொடைக்கானல் போனாலே மறந்துடுவான். புரியுதுங்களா? உள்ள காதல் அப்படின்னா கொஞ்சம் பழக ஆரம்பிச்சுன்னு 2 நாளில் கஞ்சாமுட்டியாக இருந்தால் விளையிடுவான், அவளும் விளையிடுவா. அப்புறம் அவன்கிட்ட சில அசிங்கமான சில குணங்கள்லாம் இருக்கும். சிகரெட் குடிப்பான், தண்ணி அடிப்பான், பக்கத்தில் போனால் நாரும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ பார்வை காதல், உள்ள காதல். அப்புறம் 48 நாள் 6 மாதம்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே அவன் மைண்டு மாறும். அப்போ நிரந்தரமாக கடைசி காலம் வரைக்கும் விடாமல் அவன் வந்து இருக்கிறதுக்கு முழுமை பெற்ற காதலாக தான் இருக்கணும். ஆத்மார்த்தமான காதல். ஆஸ்ட்ரல் பாடி லவ் பண்ணணும். ஆமாம். அதனால தான் அவன் உங்களை இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஃபோன் பண்ணீங்க அப்படிம்பாங்கல்ல, அதெல்லாம் டெலிபதி. டெலிபதி அதெல்லாம் உண்மை. கார்லேட் பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப ஆய்வுக்குரியது. ஆமாம், அதெல்லாம் உண்மை, அதுலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ நமக்கு எனக்கு நீ உனக்கு நான், உன் கண்ணில் நீர் வழிந்தால்னு கண்ணதாசன் எழுதின மாதிரி அந்த மாதிரி நம்ம வாழணும். அது வாழும்போது தான் அது நல்லாயிருக்கும். எந்த காலத்துலேயும் பிரியவே கூடாது. சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம், தாய், தந்தை, மகன், மகள், சகோதரன், சகோதரி, இப்படி பேரன் பேத்தின்னு உறவுகளால் ஒன்றிணைஞ்சு ஒரு உணர்வுபூர்வமான சங்கிலியாக நம்மளுடைய மனித குலம், மனித சமூகம் போயிட்டு இருந்த காலகட்டங்களில் இப்போ இது எல்லாமே உடைஞ்சு புரிஞ்சுக்கிட்டே வருதே சார். இதுதான் உங்களுக்கு முத என்னைக்கு புஸ்தகத்தை அச்சிட்டாங்களோ அன்னைக்கே மாதா, பிதா, குரு, தெய்வம்லாம் போயிடுச்சுல்ல. புஸ்தகத்தை இன்னைக்கு ஜான் குடன்பர்க் அச்சேந்திரத்தை கண்டுபிடிச்சானா, புஸ்தகத்தை வச்ச உடனே நான் நினச்சிக்கோங்கள வீட்டில் போய் படிச்சுக்கிறேன்னு. அது சார், அதான். அப்போ இல்லை ஆன்லைன் கிளாஸுங்கிறீங்க, அதுங்கிறீங்க, எதுங்கிறீங்க. குருநாதர் மேலே எப்படி மரியாதை இருக்கும்? மாதா அம்மாவையும் மதிக்கிறது இல்லை, அம்மாவுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறது. பிதா அப்பாவை கலண்டு போச்சு, கிளச்சு வயசாகி போச்சுங்கிறது. அப்புறம் குரு வாத்தியாருக்கு என்ன தெரியும்னு இவன் உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்து பார்க்குறது, கம்ப்யூட்டரை நோண்டுறது. நான் போய் எங்கள் இன்ஸ்டியூட்டில் டீச் பண்ணும்போதே அங்கேயே பசங்க, நான் கிறிஸ்டோஃபர் வாக்லரு, சிட்ஃபீல்டு சொன்னால் அவன் 3ஆவது ஆளை சொல்கிறான். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்துட்றான். அப்போ மாதா, பிதா, குரு, தெய்வம் எல்லாமே அடிபட்டு போகுதில்ல. தெய்வ நம்பிக்கையும் எனக்கு கிடையாது. விஞ்ஞானம் வளர வளர தெய்வ நம்பிக்கை அடிபட்டுட்டு போகும். விஞ்ஞானம் வளர வளர தெய்வ நம்பிக்கை உனக்கு எல்லாமே போயிடும். அப்போ மாதா, பிதா, குரு, தெய்வம் இல்லாமல் போச்சு. அதுக்கு அடுத்தது சகோதரன், சகோதரி. சக உதிரம் தானே சகோதரன். அப்போ சகோதரியாக தான். அப்போ கணவன், மனைவி, இது எல்லாத்துலேயுமே நண்பன் தான் கடைசியாக நிற்பான். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு சொல்லி தூக்கி படத்தில் ஒரு டயலாக் வரும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையே அதான், எல்லாமே அதான். சகோதரி வீட்டுக்கு போனால் கூட வெள்ளித்தட்டில் முதல் நாள் வரும் சாப்பாடு, அடுத்த நாள் வாழை இலையாகும், ஸ்டீல் பிளேட் ஆகி, வாழை இலையாகி, தையலையாகி, அப்புறம் கடைசியில் கையை ஏந்தி போகணும் மாதிரி ஆகிடும். அப்போ அந்த அளவிற்கு உங்களுக்கு உறவுகள் இருக்குது. ஆனால் நீத்து போகும். உண்மையான அன்பு இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அவன் ட்ரூ லவ் மாறாது. அந்த லவ்வில் வெள்ளைக்காரங்க பிரிக்கிறது லவ்வை மட்டும் 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்ஃபன்டைல் லவ், இன்னொன்று இம்மெச்சூர் லவ், இன்னொன்று மெச்சூர் லவ். அப்போ குழந்தைத்தனமான காதல், ரயில் சிநேகம், ஃப்ளைட் சிநேகம், இந்த மாதிரி அப்போ ஒரு அரை மணி நேரத்தில் போயிடும். அது 2 மணி நேரம், அவ்வளோதான். 2 மணி நேரம் காதல். சைட் அடிக்கிறது தான் அடிப்பாங்க, நல்லா இருக்கு அந்த பொண்ணு. அதே மாதிரி இம்மெச்சூர் லவ், கணவன் மனைவி உலகத்தில் உள்ள எல்லாருமே இம்மெச்சூர் லவ் தான். ஒரு காலம் வரும்போது அவங்களுடைய ட்ரூ கலர் நமக்கு தெரிஞ்சு போகும். உண்மையான கலர், நிறம் தெரிஞ்சு போயிடும். வெளுத்து போச்சுடாமா. அதுக்கு அடுத்தது உண்மையான ட்ரூ லவ், மெச்சூர் லவ். அதுதான் முழுமை பெற்ற காதல். அவனுக்கு தான் நன்றி இருக்கும், அவனுக்கு தான் விசுவாசம் இருக்கும், அவனுக்கு தான் அன்பு இருக்கும். எவ்வளோ மோசமானாலும் முடியலைன்னு சொல்லுவான். உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியல, என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன்னு சொல்லுவான். கண்டுக்காம விட மாட்டான்.
கண்டுக்கவே மாட்டாங்க நிறைய பேர். ஆள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே எதுக்கு வந்தாலும் கூட பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து உண்மையான அன்பு உள்ளவர்களுக்கு. உண்மையான அன்பு தான் கண்ணு தனியாவது வளரணும். சார் என்றைக்குமே சார் உங்ககிட்ட வரும்போது ஒரு தலைப்போட வரும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்களே சார், அது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக நீங்கள் எப்பவுமே கொண்டு வருவீங்க. நம்மளுடைய பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள் இப்போ எப்படி உடையுது, அதை எப்படி மறுசீரமைக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நக்கீரனின் ஓம் சரவணப நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி பதிலில் இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சியாக வந்தால் நன்றாக இருக்கும் அப்படி நேயர்கள் கேட்டதுனால இன்றைக்கும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னால் முடிந்த அளவு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய ஆவல் எதிர்பார்ப்பு இருக்கும் வரை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.